ஹாய் கைஸ் நம்ம தமிழ் மீடியா நட்டோஷி படல எபிசோட் 274 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இல்ல தப்பு, நான் ஒண்ணு குண்டு கிடையாது. நான் கியூட்டா கொழு கொழுன்னு இருக்கேன். அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அடிச்சா பீஸ் பீஸாக இது ஐயோ அந்த பேஸ் வருது. இல்லை இல்லை அச்சுருந்தா நேரத்துக்கு 5 நிமிஷம் அடிச்ச இது நல்லதுக்கே இல்ல. ஜோஜிக்கு சண்டை போடுற என்ன கொஞ்சம் கூட இல்ல. என்ன பண்ற ஜோஜி? சொல்ல பேச்சே ஜோஜி, ஜோஜி ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துட்டா. இப்படி பண்ணாதான் உண்டு. மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? இது நல்ல யோசனை. ஓஹோ இவ்வளவு கண்ட்ரோல் அந்த ஷேடோ பொசிஷன் வேற மாதிரி. அவ இங்க இருக்கா, இவன் அங்க இருக்கான். நம்ம டீம் 10ல இருந்தப்ப ஆசமா சென்சே கூட சேர்ந்து ஏகப்பட்ட மிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். சோ உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நிரூபிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டாரா? Believe me, Shikamaru and I don't want to fight him either. But because we know Asama Sensei better than anyone else, we can stop him with the least risk to the Allied forces. ஜோஜி, ஜோஜி, நீ எதுக்காக இந்த கடுக்கன காதல மாட்டிருக்கன்னு இன்னும் மறக்கலல்ல? இதுக்கப்புறம் ஸ்குவாட் என்ன சேர்ந்த எல்லாருமே ஆபீஷியலா சுனின் ஆயிட்டீங்க. And it also means that I'll no longer be in charge of you guys. From here on out, you're leaders in your own right. Each of you will be given a new team to lead. These earrings are my gift to you to celebrate your success. Whatever the future holds, never forget you were members of Squad 10. And these earrings are also proof that each one of you guys has come of age in your respective clans. All of you already know the whole story behind the practice of the piercings, right? All right then. Go and present your earrings to your clans. And when you do, you'll be recognized as full-fledged shinobi. Now go on, get going. Full-fledged shinobi. ஆனா நான் வந்து ஜோஜி அவன் வந்து எடுத்தாதான் உண்டு. அப்பா வந்து தச்சிருக்காரு. நீங்களா? உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு நாள் அரசரை பத்தி பேசணுமே. உண்மையான அரசர் யாருன்றதை நான் இப்ப உனக்கு சொல்ல போறேன். என் பக்கத்துல வா. லீஃபோட எதிர்காலத்தை தன்னோட தோல்ல சுமக்கிற பசங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான அரசர்கள். அதே மாதிரி இன்னொரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புறேன். என்னோட குழந்தையை சுமந்தபடி கொரோனாய் பிரெக்னெண்டா இருக்கா. இனி அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. நீதான் உண்மையான அரசன். ஒரு செகண்ட் போய் பார்த்துருந்தாங்க. ஜோஜி, தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணு. பாதுகாப்பு வேணும்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒண்ணு குழந்தைங்க கிடையாது. நாம தான் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஆஸ்மா அவரோட சொந்த குழந்தையை கொண்டா உனக்கு பரவாயில்லையா? Your idea of kindness is wrong. சொல்லணும், அப்பதான் புரியும். ஷிகமாரு சொல்றது கரெக்ட் ஜோஜி. உன் கடுக்கனோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறது யோசி. அழுது புலம்புறத உடனடியா நிறுத்து. ஹாக்கி மிச்சி கிளானோட 16வது தலைவன் நீ மறந்துட்டியா?
Akimichi Clan. இருங்க அங்க அதோ ரைட் சைடுல இருக்கே அதுதானே அக்கேமிச்சி shoulder ல கிளானோட உட்கார்ந்துட்டு இது இருக்காங்க. எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் மத்த ரெண்டும் நடுவுல இருக்கிறது நார கிளானோடது, இடது பக்கம் இருக்கிறது யாமானாக்கா கிளானோடது. இந்த 3 கிளான் கிட்டயுமே ரகசியமான நிஞ்சுட்சு இருக்கும். பரம்பரையா பல ஒன்னாவே தலைமுறைகளா ஒன்னாவே நம்மளோட இருப்பாங்க. பவரை ஷேர் பண்றதுனால இந்த 3 கிளானுக்குமே ஒரு அற்புதமான உறவு இருக்கு. நம்மளோட உறவை பலப்படுத்தி கிளானை காப்பாத்துறதுக்காக சருட்டோபி கிளான் நம்ம 3 பேருக்குமே கடுக்கன்களை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறைக்குமே நம்ம கிளானுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காக இந்த கடுக்கன்களை போடணும். அது வெறும் அழகுக்காக மட்டும் போடுறதே இல்ல ஜோஜி. இதுவா மத்த கிளான் லீடர்ஸ் இத போட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா இது போட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு காது வலிக்கலையா? அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை மறக்க கூடாதுன்னு தான் நாங்க இதை போட்டிருக்கோம். நாங்க எடுத்துக்கிட்ட சபதம் இது மூலமா எங்களுக்கு நினைவுல இருக்கும். நீயும் இதே போல ஒரு நாள் காதுல கடுக்கன் மாட்டு வச்சு ஜோஜி. என்ன? ஆனா ஏன்? என்னோட பையனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கெனின் ஆகி அதுக்கப்புறம் ஜுனின்ற பட்டத்தை அடையிற வயசுல வழக்கப்படி என்னோட கடுக்கன்களை நான் என்னோட மகனுக்கு கொடுத்தாகணும். எல்லா பெத்தவங்களுக்குமே தான் எடுத்துக்கிட்ட சபதத்தை தன்னோட மகன்களுக்கு சொல்ற ஒரு காலம் வரும். அந்த நாள் நான் இதை தருவேன். புரியுது, ஆனா எனக்கு வலினா ஆகாது. ஜோஜி குரு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சில நேரம் அவன் நல்லா வருவானன்ற சந்தேகம் வந்திருக்கு. அவன் பயம்தான் எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. இதுல அவன் கெனினானதே பெரிய விஷயம்தான். இருந்தாலும் எதுக்குமே அவன் முன்னாடி வரவே மாட்டேங்கிறான். சீக்கிரமே அவன் வாழ்வாசாவாங்கிற நிறைய விஷயங்களுக்கு போராட வேண்டி வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவன் பயந்து நின்னுட்டானா எதிரிகளால் அவன் கொல்லப்பட்டுருவானோன்னு எனக்கு கவலையா இருக்கு. இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா அவன் சுன்னின் ஆவானாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அவன் அன்ப கோழத்தனம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஜோசா. அவன் கோழெல்லாம் கிடையாது. ஆனா ஷினோபி உலகத்துல எப்படி இருந்தாலுமே அவங்க கோழதானே. அப்ப கோழன்ற பேரோட இப்படியே அன்பா இருந்துட்டு போட்டோம், விட்டுருங்க. நிஜமாவே இதை நீங்க தான் சொல்றீங்களா? ஆமா, அவனுக்குள்ள இருக்கிற அன்பு அவனுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான வெப்பன்னு சொல்லலாம். என்னது வெப்பனா? அவன் ரொம்ப சின்ன பையங்க. அவன் அன்பை நீங்க கோழத்தனம்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாம் தப்பாயிடும். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் அவன் அன்பை பத்தி எல்லாரும் பேச போறாங்க. அதுவும் குறிப்பா நம்ம லீஃப் வில்லேஜ் முழுக்க இவன் அன்பை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. However, he's also going to need to have strength that can rival that kindness. He needs to have the intensity to recognize, feel, and accept others' pain. Or even reject it, but still envelop them in his kindness. I know that boy has those qualities. Asuma. அப்பாவோட குரு நல்லா புரிஞ்சு வச்சு. Choji is going to experience many things, both good and bad. This is the shinobi world after all, so he'll have to face many hardships. But with each experience he has, he will grow stronger and kinder. ஜோசா, எங்களால கட்டுப்படுத்த முடியல, சீக்கிரம் வாங்க. மன்னிச்சிருங்க, இதோ நான் உடனே வரேன். நீ உண்மையாவே அன்பானவனாக இருந்தா அதை காட்டுறதுக்கு இதை விட சரியான சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. இல்லைன்னா நான் நினைச்சது உண்மையாயிடுச்சா? நிஜமாவே நீ கோழதானா? ஜோஜி, பயப்படாத.
நிறைய இருக்கு, அத பார்த்தாலே தெரியுது. ஆனா அந்த பட்டாம்பூச்சி உன்னையே நம்பிட்டு இருந்தா அது சரியா வருமா? இனிமே நீ ஒரு ஷினோபி தான். இந்த புது கடுக்கன்களை காதுல மாட்டிட்டு நான் சொல்ற சபதத்தை நீ எடு. நான் கொடுக்கற மாதிரியே நீயும் உன்னோட குழந்தைகளுக்கு இந்த கடுக்கன்களை கொடுக்கணும். என்னாச்சு? எனக்கும் கல்யாணம் ஆகும்னு நீங்க நம்புறீங்களா? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு ஜோஜி, மாஸ்டர் ஆசுமா ஏன் வந்துட்டு எப்பவுமே கடுமையா நடந்துக்கிறாருன்னு தெரியுமா? எனக்கே கல்யாணம் ஆகும்போது உனக்கு ஆகாதா? பயப்படாம நீ தைரியமா இருக்கணும். ஆனா எனக்கு உங்களை போல அதிர்ஷ்டம் இருக்குன்னு தோணல. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. பொண்ணுங்களுக்கெல்லாம் முன்ன மாதிரி பொண்ணும். இங்க பாரு ஜோஜி, முதல்ல நான் சொன்ன மாதிரி நீ சபதத்தை எடு. அது என்ன சபதம்னு உனக்கே தெரியும்ல? தெரியும்ப்பா. இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பாக்கெட்ல இருக்கிறத கடைசியா சாப்பிட்டது நானா தான் இருக்கணும். Well, with an appetite like that, at least we don't have to worry about his health. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப எனக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா ஆசுமா சென்சே? சொல்லுங்க. நான் சொல்லணும் ஜோஜி, இனோ, ஷிகமாரு, நான் உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். ஜோஜி, நீ ரொம்ப நல்லவ, நீ ரொம்ப புத்திசாலியும் கூட, ரொம்ப அன்பானவ. ஆனா இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷினோபியா நீ தான் இருப்ப. ஜோஜி, எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்குன்னா புரிஞ்சது. இப்ப சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. இதுக்கு மேலே அதை நிறைய சாப்பிடாம வெயிட்ட கம்மி பண்ணு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். வளர வளர இயற்கையாவே நானும் இன்னும் பலசாலியாவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் நான் இன்னும் பலசாலியாவேன்னு நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாம் முடிஞ்சதுல போர் வேற ஆரம்பிக்க போகுது. இப்படி இறந்து போனவங்க கூட தான் நம்ம சண்டை போடணுமா? என்ன பண்றதுன்னு நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கமான் ஜோஜி, களத்துக்கு வந்துட்ட. இதுக்கப்புறம் பயப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன தெரியல, எனக்கு இப்ப பயமா இருக்கு. இங்க பாரு, தயவு செஞ்சு என் மேல சாஞ்சு அழாது, சரியா? என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுக்காதீங்க. என்னால என் சென்சையை அடிக்க முடியாது. என்ன விட்டுருங்க. நிறுத்துங்கடா. பார் ஜோஜி, நீ இந்த அன்பு காட்டுறதுல எனக்கு நல்லா புரியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுல நீ என்ன தோக்கடிச்சா மட்டும்தான் அது நடக்கும். உன் அன்பை உன் வலிமையா மாத்துனா எப்ப உனக்கு சொல்லுவனே ஞாபகம் இருக்கா? வந்து என் கூட சண்டை போடு. ஏதோ சடங்குக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் முழு மனசோட வாக்கு கொடுக்கிறேன். நம்ம கிளானுடைய 15வது தலைவர் என் மேல வச்ச நம்பிக்கையை 16ஆம் தலைவர்ங்கிற முறையில நான் காப்பாத்துவேன். இதுக்கு அடுத்த தலைவனா வரப்போற என்னுடைய மகனையும் கண்டிப்பா நான் வழி நடத்துவேன். நன்றி இனோ, அதே போல மன்னிச்சிரு. இனி உன் உதவி எனக்கு தேவையில்லை. நான் பழையபடி ஆயிட்டேன். இப்போ ஜோஜி அகிமிச்சியானா ஹிடன் லிவ் வில்லேஜஸ் சேர்ந்த யமானாகா மற்றும் நாரா கிளான்ஸ காப்பாத்துறதுக்காக வெறும் புழுல இருந்து பட்டாம்பூச்சா மாறி பறக்க போறேன். ஜோஜி, இது என்ன பவர்? நான் மாறுறதுக்கான நேரம் ஒரு வழியா வந்துருச்சு. மாத்திரையை பயன்படுத்தாமலே அவனோட முதுகுல ரெக்க முளைச்சிருச்சு. சக்கராவோட பில்ட் ஆகுது போல. ஜோஜி, இதத்தான் உன்கிட்ட எதிர்பார்த்த ஜோஜி.
இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். சூஜி ஒல்லியா இருக்கா. அப்ப எடுத்துக்கிட்ட மாதிரி இப்ப இவன் ஏதாவது மாத்திரை எடுத்திருக்கானா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இது சில்லி பெப்பர் பைலட்டோட எஃபெக்டா தான் இருக்கணும். கண்டிப்பா அவனுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல. நிச்சயமா ஒண்ணுமே ஆகாது. அவன் அகிமிச்சி கிளானோட கட்டுப்படுத்துற மருந்துகளை எடுத்துக்காம அவனாதான் தன்னோட சொந்த முயற்சியில மாறி இருக்கான். சுருக்கமா சொல்லணும்னா எந்தவித பக்க விளைவுகளுமே இல்ல. இந்த மாற்றத்தை அடையறத நீ நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா இருந்ததா ஜோஜி? கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப உன்னால பறக்க முடியும்ல. பறக்க முடியுமா? கண்டிப்பா என்னால முடியும். நான் இப்போ பாதுகாப்புக்காக கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க அங்கிள். ஜோஜி உங்களுக்கு கொடுத்த தொல்லைகளுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இனிமே அவன் உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான். இப்பதான் அவனுக்கு அகிமிச்சி கிளானோட 16வது தலைவனாகிறதுக்கான முழு தகுதியும் வந்திருக்கு. குருதான் ஜெயிச்சா. இதுக்கப்புறம் ஆசமாவை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க போய் மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அங்கிள். வாங்கடா, அவரை வீக்காக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. தூரத்துல உட்கார்ந்துட்டு நல்லா அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. நாமளும் போய் அவங்களுக்கு உதவணும்னு உனக்கு தோணலையா? வாய மூடுறியா? சேலிங் கார்ப்ஸ் இப்படிதான் எல்லாத்தையுமே ஈஸியா வாயில சொல்லிடுவாங்க. ஷிகமாரு, எனக்கு பின்னாடி வா. இப்ப ஆரம்பிக்கோ. மை ட்ரான்ஸ்ஃபர் கிளவுட் ஜுட்சு. ஓ, அதை எடுத்து அட்டாக் பண்ண போறோமா? இப்ப இது எனக்கான வாய்ப்பு. ஷேடோ ஸ்டிச்சிங் ஜுட்சு. எப்ப திருப்பி பிடிக்க பார்க்கறான். என்னால எதிர்க்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? நான் நினைச்ச மாதிரியே பண்ண ஜோஜி. இந்த முறையாவது அடிச்சு. இததான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படியே இரு ஜோஜி. நீ எல்லார விடவும் பலசாலியா வருவன்னு சொன்னல்ல. உன் கண்ணை பார்த்ததுமே நீ உன்னோட முழு பலத்தையும் அடைச்சிட்டான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஜோஜி, என் ஆயுதத்தை வச்சு என்ன தாக்க வந்த பாரு, சிறப்பா பண்ண. இப்ப நான் நினைச்சாலும் என்னால அசைய முடியாது. இது ஷேடோ பொசஷன் ஷூரிகன் ஜுட்சு. அதனாலதான் உங்களால நகரவே முடியல. ஆல்ரைட் பசங்களா, இதுக்கப்புறம் இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நான் உன்னோட எதிரின்றதை ஏத்துக்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? மறுபடியும் சொன்னதையே திரும்ப சொல்ல போறீங்களா? நான் போன முறை உங்ககிட்ட பேசினப்ப சொல்லாத ஒரு ரகசியத்தை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ரகசியமும் இல்லைங்கிறது தான் அந்த ரகசியமே. உங்களோட ஈனோ ஷிகாச்சோ ஃபார்மேஷன் நிறைவடைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டா விட்டுட்டு போனதையும் ஆசமா ஆசுமா சென்சை. ரொம்ப நன்றி. எல்லா வேலையும் சென்ஸ் பண்ண முடியல. என்ன நடக்குதுங்க? அவங்க அப்பா விட பெருசாயிட்டான் நினைக்கிறேன். இந்த போரை இப்பவே இங்கே முடிச்சிடலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. இன்னும் ஷிகமாரு உதவி பண்ணுங்க. கண்டிப்பா உதவுவோம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி உன்னை இது வரைக்கும் நான் Wow. பார்த்ததே இல்ல ஜோஜி. ஃபுல் பவர் எடுத்துட்டு இந்த எபிசோடில் நிறைய விஷயம் இருக்குங்க. ரியாலிட்டியில் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா பேரண்ட்ஸுக்குமே அப்படி தான் வரும். நம்ம பசங்க வந்து வருவாங்களா மாட்டாங்களா அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படியே இருந்தோம். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியும் பையன் என்ன ஏது எப்படி இருப்பான், அவனுடைய குணம் என்ன, எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும்.
ஆனால் அவங்க அன்பு தடுக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால புஷ் பண்ண முடியாது. அது அப்படி அவனை பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு தயக்கம் இருக்கும். அதை பண்ணுறது குருவாக தான் இருக்கும். எல்லோரு பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த குருக்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க, என் பையனை எப்படியாவது நல்லபடியாக பண்ணிடுங்கன்ட்டு. பட் அந்த இடத்துல வந்து குருவாக அவர் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப போராடினான்னு தான் சொல்லணும். அவங்க அப்பா கிட்ட அவர் சொல்லிட்டாரு, அவன் அப்படியே இருந்தாலும் ஓகே தான், பட் என்னால் முடியும், அவன் மாறுவான்றது சொன்னார். சொன்ன மாதிரி நிரூபிச்சும் காமிச்சார். இறந்தும் வந்து அது நிரூபித்தார். அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறப்போ ஓகே நான் தோல்வி ஏற்றுக்கிறேன், என்னால் முடியல தான் சொன்னார். பட் அது ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே இருந்தது. சிக்கமாரும் சரி ஈனோவும் சரி அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பட் சோஜி அப்படியே விட்டாருன்ற மாதிரி இருந்தது. அது திரும்ப வந்து அது பண்ணுறப்போ நான் நினச்சேன், அவன் வந்து சோஜி இதை மாறிட்டானா அந்த ஆன்மா வந்து திருப்தி அடைஞ்சிரும்ன்ட்டு. அதே தான் நடந்துச்சு. ஸோ சோஜி அது பார்த்ததுமே அவர் வந்து அது க்ரீஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே நான் 3 பசங்களையுமே வந்து தேத்திட்டேன், நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், அவங்க அப்பா கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேன், குருவாக நானும் ஜெயிச்சிட்டேன்றது வேறு லெவலில் இருந்தது. அது மாதிரி ஃபுல் லைஃபே ஒரு எபிசோடில் காமிச்ச மாதிரி ஒரு இது இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. அதுமாரி சோஜி இடத்துலேருந்து பார்த்தா அது ரொம்ப கடினம் தான். ஏன்னா ரொம்ப மென்மையானவன், அப்படிப்பட்டவங்க தான் இந்த உலகத்துக்கு தேவை. சொல்லப்போனால் இந்த மாதிரி தான் இருக்கணுமே. அது ஒரு இடத்துல வந்து அது நம்மளுக்கு சம்டைம்ஸ் பேக் ஃபயர் ஆகும், சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு வலி கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒன்று கஷ்டப்படுறாங்கன்றப்போ நம்ம இங்கே தயங்கி நிற்கிறது அவங்கள பாதிக்கும். அந்த இடத்துல அந்த இலகனமான மனசு கூட நம்மளுக்கு எதிரியாக மாறும். ஸோ அந்த இடத்துல உறுதியாக முடிவு எடுக்கணுன்றது தான் அப்பாவோடைய கனவாகவும் இருந்தது, குருவாக கனவாகவும் இருந்தது. அந்த ஒரு இடம் மட்டும்தான் தயங்குறான். தயங்குற விஷயம் வந்து கோலைன்னு நினச்சிட்டாங்க. அவன் கோலையே கிடையாது. ஏன்னா சிக்கமாருன்ற அந்த நண்பனுக்காக உயிரே விட ரெடியாக இருந்தான். நம்ம சாஸ்கி மிஷினில் பார்த்தோம், உயிரே விட்டான். சொன்னால் போயிட்டு வந்துச்சு. அந்த லெவலுக்கு போனவன். கோலை 1% கூட அவன் கோலை கிடையாது. அவனுக்குள்ளே இருக்கிறது அந்த இலங்கை மனசு, அவ்வளோதான். அந்த தயங்கி நிற்கிற ஒரு செகண்ட், அது மட்டும்தான். அதையும் இன்னைக்கு உடச்சி வெறி கொண்டு வந்தான் பாருங்க, என்ன பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அது சக்கரவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தான். ஸோ அதை எடுத்தும் போது அப்படி இருந்தது. அந்த இடமே அப்படியே காற்றுல பறந்தது. அவங்க அப்பாவே பீட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னமும் நான் தாண்டா உன்னை காப்பாற்றிட்டு இருக்கேன்றது அந்த பார்வை சொல்லிச்சு. அவங்க அப்பா பார்வை அங்கேயும் பார்த்துட்டு உன்னையும் நான் பார்த்துன்னு இருக்குமா, எப்போ தாண்டா நீ வருவ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நிரூபிச்சு காரணம், இனிமேல் உங்கள் தோல் சமய நாசமாக இப்போ பாயிண்ட் அந்த எடுத்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதான் சொன்னேன், ஒரு ஹோல் லைஃப் ஸ்டோரியை அப்படியே காட்டின மாதிரி இருந்தது. எல்லா வகையிலுமே குருவும் ஜெயிச்சிட்டாரு, இங்கே சிஷ்யனும் ஜெயிச்சிட்டான், அப்பாவோட நினப்பும் அந்த கனவும் நிறைவேறிச்சு, நண்பர்களும் சந்தோஷம், எல்லாருக்குமே இருந்தது. ஒரு வாருக்கு நடுவில் இப்படி ஒரு சீனா அப்படின்றது வந்து பயங்கர. ஆரம்பத்தில் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட் தான் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம சைடு வந்து பசங்க இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து மிருகத்தனம், இவங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்காங்க ஆப்போசிட்டு. ஸோ அதுக்கு நல்லா பசங்க எப்படா போராடுவாங்கன்ற அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அது கொஞ்சம் அந்த பாசிட்டிவாக மாறி இருக்குது. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ தெரியாது, பட் சர்வே பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ ஏ சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்பிக்கையில் என்ன பண்ணப்பா ஏது போகிறாங்க இருந்துச்சு. இப்போ சோஜி இருக்கான், போதும் இனிமேல் ஏ சைடு யாரும் வேணாம், போ பி சைடு சி சைடு போய் பாருங்க, இங்கே அவன் பார்த்துப்பான்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துடுச்சு. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 எபிசோடாக சொல்லிகிட்டே இருந்தோம். சோஜியோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அவர் தான் டேக் ஓவர் எடுத்துனுங்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கத்துக்கு அவர் ஹெல்ப் தான் தேவைப்படுது. ஒருத்தாலும் அவர் தான் போராடிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு துணையாக இப்போ பையனும் நின்று இந்த இடம் ஃபுல்லாக அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை வருது. ஸோ ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒருத்தர் புதுசாக அப்படி வரப்போ தான் நம்பிக்கை கிரியேட் ஆகுது. ஓகே இவங்க சமாளிப்பாங்க, இவங்களால முடியும் அப்படின்றது. ஒரு உயிரிழப்பு இங்கே நடக்காமல் இருக்க ஒருத்தன் பார்த்துப்பா அப்படின்ற நம்பிக்கையே வருது. நான் இந்த போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு புது ஃபீல் இருக்குது. புது மனுஷனாக வெளியே வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற அந்த பவர் தான் யாருங்கிறது நிறைய விஷயம் தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அப்பாங்க காலம் எவ்வளோ பட்டுட்டாங்க, எத்தனை வருஷமாக அவங்க தான் தாங்கி பிடிச்சின்னுக்கிறாங்க, என்ன பண்ணிட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வந்து போய் சேரணும் பண்ணணுன்றது அவங்களுக்கும் தவிப்புலாம் இருக்கும். அது இங்கே வந்து ஒருத்தன் பண்ணி காட்டுறான்ல, ஓகே நம்ம பசங்களை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இனிமேல் பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை இப்போ தான் அவங்களுக்கே வரும். ஸோ அதுதான் அவங்க அப்பாவோடைய அந்த தயக்கமாகவே இருந்தது. எங்கே நம்மளோட முடிஞ்சிருமோ, நம்ம பையன் அதெல்லாம் பண்ண மாட்டோம்னா செய்ய மாட்டோம்னா அடுத்து நம்மளுடைய வம்சமே இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்றதுலாம் இருக்கும். எவ்வளோ இருக்கும். அது இன்றைக்கி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான். எல்லாருக்கும் ஒரு லேஸ் பண்ணி விட்டுட்டான். அது நம்பிக்கையும் கொடுத்துட்டான். அதே சமயம் வந்து அவங்க நினைப்பு வந்து எதுவுமே வந்து தப்பாக போயிடல, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டான். அவங்க மனசு திருப்திப்படுத்திட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த பையனே, அதாவது வந்து சோஜி வந்து பவர் வைஸ் பயங்கரமான ஆள் தான், பட் மனசில் வந்து அவன் ரொம்ப பின்தங்கி இருந்தான்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இலகின மனசு அவனே வந்து எழுந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டானா, அப்போ மற்ற பசங்களாம் யோசிச்சு பாருங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணிவிடுவாங்கன்ற நம்பிக்கை இவன் மூலியமாகவே அது காட்டிட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.